ஷியாம், நம்ம முதல்ல இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு வரும்போது திரு அமித்ஷா, திரு எடப்பாடி பழனிசாமி 2 பேருமே பரப்புரையில் இருக்கிறாங்க, ஒரே நாளில் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் திரு அமித்ஷா என்டிஏ ஆட்சி அப்படிங்கிறாரு, இன்னொரு பக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி நாங்கள் தனித்து பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இன்னும் ஜெல்லாகலன்னு சொல்லணுமா, அல்லது 2 பேருமே அவங்களுடைய வெயிட்டை சோதித்து பார்க்குறாங்க, அல்லது இது ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்க்கணுமா? உங்கள் பார்வை எப்படி இருக்குது திரு ஷியாம்? பொதுவாக அலையன்ஸ் வந்துங்க க்ளோஸ் டு லூப், ஓப்பன் லூப்னு சொல்லுவாங்க. அதாவது முற்றுப்பெற்ற வளையம், முற்று பெறாத வளையம். எப்போதுமே வந்து தேர்தலுக்கு இவ்வளவு நாட்களுக்கு முன்புனா முற்றுப்பெற்ற வளையம் உருவாகாது, தேர்தலை ஒட்டி தான் அது உருவாகும். அப்படின்னா அலையன்ஸ் வந்து ஒரு கான்ஷியஸ் டிசைனாக தான் இருக்க முடியும், ப்ரொசீஜர் ஃபுட் நோட்டாக இருக்க முடியாது. இப்போ உண்மையிலேயே நம்ம பார்க்க வேண்டியது தேசிய ஜனநாயக கூட்டணியில் உங்கள் வரிசையில் இருக்கிற பின்னாடி இருக்கிற 3 கட்சிகள் என்ன நிலைப்பாடு எடுக்க போகுது. தேமுதிக, பாமக மற்றும் அமமுக. இதில் ஓபிஎஸ் அணி இருக்குது, அது கட்சிங்கிற பேனர் வரலைங்கிறதுனால விடுபட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆக மொத்தம் 4 பேர் சேர்ந்தால் குறைந்தபட்சம் வந்து 10லேருந்து 12% ஓட்டு என்பது நமக்கே அந்த கணக்கு தெரியும். அவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, அவங்க என்டிஏக்குள்ளே வர போகிறாங்களா? ஏன்னா என்டிஏவில் இன்னும் கூட்டணி கட்சிகள் சேரும்னு அமித்ஷா வந்து ஒரு ஓப்பனாக அதை சொல்லியிருக்காரு. ஓப்பன் லூப் தான் அது. கூட்டணி கட்சிகள்னா ஏற்கனவே என்டிஏ என்பது 2024 என்டிஏல கிட்டத்தட்ட இவங்க எல்லாருமே இருந்தாங்க. அப்போ அவங்க சேர போகிறாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. அந்த இடத்துல வந்து ஜனநாயகனுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்க போதா இல்லையா அதையும் சேர்த்து நீங்கள் பார்க்கணும். ஏன்னா அது சென்ட்ரல் சப்ஜெக்ட். ஜனநாயகன் வர்சஸ் அதுல திமுக சிக்கல் இல்லையா சார்? எனக்கு அது புரியல. திமுக எப்படி சிக்கல் வரும் சொல்றீங்க? இல்ல 2 படம் எடுத்திருக்கேன். சென்சார் ப்ரொசீஜர்ல சென்சார் ஸ்கிரிப்ட் முதல்ல நம்ம கொடுப்போம். சரி, புல் படத்தையும் வரி விடாம புள்ளி விடாம வசனம் எழுதி கொடுக்கணும். கொடுத்த பிறகு அதை வந்து கோ த்ரூ பண்ணித்தான் சென்சார் போர்டு வந்து உட்காரும், வியூவுக்கு உட்காரும். இதுல உட்கார்ந்துருச்சு. ஆனா டிசிஷன் சொல்லாம இவ்வளவு நாளா இருக்காங்க. ஓகே, அது பெரிய தவறு. நீங்க கட்ஸ் கொடுங்க, கட்ஸ் கொடுத்தா நான் வந்து ஆர்சிக்கு போவேன். என்னோட ஒரு படம் கட்ஸ் கொடுத்து ஆர்சிக்கு போனேன், ரிவைசிங் கமிட்டிக்கு. அதுல ஒரு 3 நாள் டிலே ஆகும், அது இயற்கை. ஆனா எந்த டிசிஷனும் நீங்க சொல்லாம இருக்கும்போது அது கண்டிப்பாக வந்து சென்ட்ரல் சப்ஜெக்ட் தான். இதே மாதிரியான ப்ராப்ளம் முன்னாடி ஒரு படத்துக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்களிடம் வேண்டுகோள் விடுத்தது எல்லாமே நமக்கு தெரியும். கமலஹாசன் ஜெயலலிதா அவர்களிடம் வேண்டுகோள் விடுத்தது தெரியும். ஆனா அது எல்லாமே லோக்கல் ப்ராப்ளமா இருந்துச்சு, தமிழ்நாடு சென்ட்ரிக். இது வந்து சென்ட்ரல் ப்ராப்ளமா மாறி அதுல ஸ்டேட் சப்ஜெக்ட், இது ஏன் சென்ட்ரல் சப்ஜெக்ட்? எனக்கு புரியுது, சர்டிஃபிகேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. சென்சார் சர்டிஃபிகேட் இஷ்யூ ஆகி அந்த 2 படத்துக்கு பிரச்சனை வந்து சார். ஒன்னு தலைவா, இன்னொன்னு வந்து விஸ்வரூபம், இன்னொன்னு விஸ்வரூபம். அப்போ தியேட்டர்ல எல்லாம் ப்ராப்ளம் வந்துச்சு, ஸ்கிரீனிங் ப்ராப்ளம் வந்துச்சு. அது கண்டிப்பாக அது ஸ்டேட் கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். இது வந்து ஆரம்பமே சென்சாரே இஷ்யூ பண்ணலைன்னா எப்படி சார் டிக்கெட் புக்கிங் ஓபன் பண்ண முடியும்? ஓகே, 9ஆம் தேதி ரிலீஸ், இது வரைக்கும் அது ஓபன் பண்ண முடியல. அவங்களே இப்போ கண்டன அறிக்கையெல்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தவறு பண்றாங்கன்னா இதை ஸ்டேட் கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியா ஃபிக்ஸ் பண்ணி இதுதான் உங்கள் சமத்துவ சமூக நீதியான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அது தவறு. அப்போ பராசக்தி வர்சஸ் ஜனநாயகன் பாலிடிக்ஸும் எப்படினாலும், ஏன்னா இப்போ இதுல வந்து ரசிகர்கள் ஒரு பக்கம் கேட்கறதுல கூட ஒரு அவங்களுடைய இக்னரன்ஸ்னு புரிஞ்சுக்கலாம். நிர்வாகிகள் என்னன்னா இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்கும்போது அதை எனக்கும் கேள்வி வந்துச்சு. சரி, உங்களை மாதிரி மூத்தவர்கள்ட்ட தெரிஞ்சுக்கலாமேன்னு நினைச்சேன் நான். இல்லை பார்த்தேன், நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முந்தி தான் அவரோட அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன். உண்மையிலே அது புரிதல் இல்லாத ஸ்டேட்மெண்ட் தான் நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா மாநில அரசுக்கு அகற்றியே தீர வேண்டும்னு பிஜேபி சொன்ன பிறகு அவங்க மாநில அரசுக்கும் சென்சார் சர்டிஃபிகேட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? தியேட்டர் கொடுக்கல வைக்கல அப்படியான பிரச்சனைகளை வேணா கிளப்பலாம். ஆனா பாலிடிக்ஸ் இதுக்குள்ள வந்ததுனால தான் இந்த பிரச்சனை வருது. இது ஒரு சாதாரண படமாக இருந்திருந்தா, இல்ல ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரோட எத்தனையோ படங்கள்ல ஒன்றாக இருந்திருந்தா இந்த பிரச்சனை நம்ம பேச போறது இல்லை. அப்போ இன்னைக்கு நாளைக்கு ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்கணும், இல்லைன்னா விஜய் அவர்களே வந்து ஒரு கண்டன அறிக்கை மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக விடுவார். ஓகே, அப்படின்னா இந்த களம் வந்து மாறும். பிஜேபி வந்து பழி வாங்குது அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். அப்போ திமுக கூட இதுல சேரும். ஏன்னா அவங்களும் வந்து சினிமா ஃபீல்ட்ல இருக்கிறாங்க. இது வந்து ஒரு அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும்னு நினைக்கிறீங்களா சார்? நாளைக்குள்ள கொடுத்தானுங்களா? இல்ல, நான் ஏன் கேட்கிறேன் சார், இப்ப வந்து அவர் வந்து பாஜக என்பதை கூட நேரா சொல்றத அவர் விரும்பல. அது வியூகமா இருக்கலாம். ஏன்னா அவர் தொண்டர்கள்ட்ட தான் விடுறாரு. நமக்கு வந்து யார் யார் எதிரி அப்படிங்கிறத தொண்டர்களை வச்சு தான் சொல்ல வைக்கிறாரு. அதனால நான் கேட்கிறேன், நேரடியா அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ கருத்தோ அவரிடமிருந்து வரும்னு எதிர்பார்க்குறீங்களான்னு கேட்குறேன்.
திமுக அந்த புள்ளியில ஒரு காயினை நகர்த்தி இது தப்பு அப்படின்னு சொன்னா விஜய்க்கு வேற ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா திமுக சொல்ல முடியும் இல்லையா? அவங்க ஏற்கனவே பலமுறை இப்போ உதாரணமா கரூர் சம்பவம் நடந்துச்சு. எந்த தலைவரும் வந்து தொண்டர்கள் சாக வேண்டும் என்று விரும்பவில்லைன்னு முதலமைச்சர் சொன்னாரு. அது ஒருவேளை பார்த்தா தாவேக்காவுக்கு ஒரு ஆறுதல் ஸ்டேட்மெண்ட் தான். அவங்க அதுக்கு பிறகு அந்த பொலிட்டிக்கல் கான்ஸ்பிரசி அது இதுன்னு சொன்னாங்க. இன்னொன்னு வந்து பெண்டிங்ல இருக்கிற சிபிஐ சார்ஜ் ஷீட், அதுக்கு முன்னாடி விசாரணையை கம்ப்ளீட் பண்ண போறாங்களா இல்ல விஜய்க்கு சம்மன் அனுப்ப போறாங்களா இதெல்லாம் நமக்கு தெரியாது. யூகங்கள் வந்து அனுப்புவாங்க. ஏன் இந்த கேள்வி கேட்கிறேன்னா சார், புரிதல் இல்லாம தான் நான் எனக்கு விளக்கத்துக்காக தான். ஏன்னா இப்போ நீங்க சிபிஐ விசாரணைக்கு போகும்போது எந்த விதமான சார்ஜஸையும் யார் மீதும் அவங்க வைக்கல. இப்போ இதுக்கு பின்னாடி கான்ஸ்பிரசி இருக்கு, இதுக்கு பின்னாடி அப்படிலாம் வைக்கல. ஏன்னா முன்னாடி வந்து ஒவ்வொன்றுக்கும் இப்போ அனுமதி மறுக்கப்பட்டது, அதுக்கு இதுதான் காரணம், இவங்க தான் பின்னாடி இருக்காங்க, தமிழ்நாடு அரசாங்கம் இல்லை போலீஸ் அப்படின்னாங்க. இதுக்கு சொல்லலைங்கும் போது இப்போ நீங்கள் சர்டிஃபிகேட்டுக்கு மட்டும் எப்படி அது சொல்லுவாங்கன்ற ஒரு அடிப்படை கேள்வி எனக்கு, அதுக்காக தான் கேட்டேன் உங்கள்கிட்ட. சார் நண்பர் மெய்யப்பனுக்கு நன்றா தெரியும், கான்ஸ்பிரசி ஒரு தியரி, நெக்லிஜென்ஸ் இன்னொரு தியரி. கான்ஸ்பிரசிங்கிறது ஒரு பெரிய சங்கிலி பின்னல். அப்போ 25ஆம் தேதி பெர்மிஷன் அப்ளை பண்ணிட்டு 27ஆம் தேதி நடக்கிற ஒரு நிகழ்ச்சியில 26ஆம் தேதிக்குள்ள கான்ஸ்பிரசிங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் எஃப்ஐஆர் வந்து சிங்கிள் எஃப்ஐஆர் தான், கவுண்டர் எஃப்ஐஆர் யாருமே போடல. ஓகே, அப்போ புதிதாக அக்யூஸ் லிஸ்ட் அரைவ் பண்ண முடியாது. இல்ல அந்த எஃப்ஐஆர்ல இருக்கிற அக்யூஸ்ட இவங்க விடலாம். ரைட், ஒரு அக்யூஸ் கூட இல்லாம வந்து சார்ஜ் ஷீட் போட முடியாது. அதாவது எஃப்ஐஆர் போட்டுடலாம், அன்னோன் போட்டுடலாம், 0 எஃப்ஐஆர் போட்டுடலாம், நிறைய ஃபெசிலிட்டி வந்துருச்சு. ஆனா சார்ஜ் ஷீட் அப்படி போட முடியாது. ஏன்னா விட்னஸ் லிஸ்ட் கொடுக்கணும், நிறைய ப்ரொசீஜர் இருக்கு, கோர்ட் வந்து தள்ளுபடி பண்ணும், பல பிரச்சனைகள் இருக்கு. அப்போ இந்த ரெண்டையும் நீங்க சேர்த்து தான் பார்க்கணும். அதாவது பட ரிலீஸையும், அன்பார்ச்சுனேட்லி பட ரிலீஸை இதுல நம்ம சேர்க்கிறோம், சேர்க்க கூடாது நியாயமா பார்த்தா. அதையும் இதையும் ஏன் சேர்க்கிறோம்னா அமித்ஷாவோட ஸ்டாண்ட்ல தான் இதை சேர்க்கிறோம். ஓகே, திமுக ஆட்சியை அகற்றியே தீர வேண்டும், அது ரைட்டு. அப்போ வந்து அதுக்கான கூட்டணி கட்சிகள் 2 தான் இருக்கு, அதிமுகவும் பிஜேபியும் தான் இருக்கு. அதுலயே வந்து பல பிரச்சனைகள் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். சீட்டு நிறைய கேட்கறாங்க. அவரு செந்தில் சொன்ன மாதிரி மீண்டும் என்டிஏ ஆட்சி அப்படின்னு அவர் சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கணும்? அல்லது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெயரை சொல்லாம விட்டதுங்கிறது அது ஒரு நெக்லிஜென்ஸ், அல்லது அதை அப்படி பார்க்கணுமா, அல்லது அவர் அது வந்து ஒரு குறியீடா பார்க்க வேண்டி இருக்குதா? நிர்பந்தமா பார்க்கலாம் சார். அவரோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா, டிடிவி ஓபிஎஸ் கட்சியிலிருந்து விலகினவங்க எல்லாரையும் நீங்க ஒன்னா சேர்த்துக்கிடணும், அப்பதான் வந்து அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறது அவரோட நிலைப்பாடு, அமித்ஷா நிலைப்பாடு. அது அவர் பலமுறை 2019 இருந்தே அவர் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் தான். இபிஎஸ் வந்து அதுக்கு ஈல்டு பண்ணல. அப்ப அவருக்கு ஒரு நிர்பந்த கணக்கு அவர் போடுறாரு. அன்பார்ச்சுனேட்லி என்னன்னா, இந்த 3 கட்சிகளும் அல்லது ஓபிஎஸ் சேர்த்தா 4 பேருமே இன்னமும் என்டிஏக்குள்ள போக மறுக்கிறாங்க. என்ன காரணம்னா அவங்களுக்கான சீட்டு. இப்போ உதாரணமா அமமுக, அவங்களுக்கு அங்கீகாரம் வேணும். ஒரு 15 சீட்லயாவது நின்னா தான் அந்த அங்கீகாரம் கொஸ்டின்லாம் நம்ம எடுக்க முடியும். எந்த கூட்டணியும் 15 சீட்டு கொடுக்காது. ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் சேர்த்தா 25 சீட்டு டிமாண்ட் இருக்கு, வாய்ப்பு இல்ல. அப்படின்னா அமமுக எதுல போகும்? டிவிகேல தான் போகுமா? இன்னைக்கு அவர் பேசுனதெல்லாம் பார்த்தா, டிடிவி பேசுனதை பார்த்தா டிவிகேக்கு போற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா திருப்பரங்குன்றம் இஷ்யூ அவ்வளவு தூரம் அமித்ஷா கூட்டத்துல பேசி ஏகப்பட்ட கைதட்டல் எல்லாம் வாங்கி நேரா அதற்கு எதிரான ஒரு ஸ்டாண்டை வந்து டிடிவி சொல்றாரு. ஓகே, அப்போ நம்ம எப்படி யூகிக்க? அவங்க இங்க தான் போறாங்க. இல்ல சார், இதுல அடிப்படையில ஒரு கேள்வி என்ன இருக்குன்னா சார், நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க, கூட்டணியில எத்தனை இடங்களை பெறுவது அப்படிங்கிறது உங்க உரிமை, பாஜகவோட உரிமை, மாற்று கருத்து இல்லை, எவ்வளவு வேணா கேட்கலாம். ஆனா கூட்டணிக்குள்ள இவங்களை வச்சுக்கணும்ன்ற நிபந்தனையோ அல்லது எதிர்பார்ப்பையோ வைக்கிறது எப்படி சரியா இருக்க முடியும்? அதை திரு எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு எடுக்க முடியும். அவர் தானே தமிழ்நாட்டில் தலைவர். அதிமுகவோட பொதுக்குழு தீர்மானத்திலே அது தெளிவா சொல்லியிருக்காங்க, நாங்க தான் முடிவு பண்ணுவோம்னு. அமித்ஷா அவர்கள் சொன்னது அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு. ஆனால் அதுக்கு பிறகு யாரையெல்லாம் கூப்பிட்டு பேசினாங்க? செங்கோட்டையனை கூப்பிட்டு பேசினாங்க, ஓபிஎஸ் கூப்பிட்டு பேசினாங்க. தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டே தலையிட்டுக்கிட்டே இருக்காங்க. இது வந்து அவங்களோட ஒரு அப்படித்தான் அவங்க செய்கிறாங்க. எல்லா மாநிலங்களையும் அதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அப்போ அது இபிஎஸ் மாதிரியான ஒரு மூத்த தலைவருக்கு அது எப்படி தெரியாமல் இருக்கும்? நம்மளை நிர்பந்தப்படுத்துறாங்கன்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு சார். அதனால தான் அவர் சொல்ல மாட்டேன்றாரு. அவர் சொல்லலைங்கிறதுனால அவர் பேரை சொல்ல மாட்டேன்றாரு. அப்போ பிராக்டிகலாவே அந்த கூட்டணியில இன்னமும் அது ஒரு முற்று பெறாத வளையமா தான் இருக்கு. இட் இஸ் a ஓப்பன் லூப் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இதுக்கிடையில திரு வேலுமணியோட சந்திப்பு அல்லது முயற்சி அப்படின்னு நிறைய செய்திகளை பார்க்குறோம், அதை பற்றி பேசலாம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன்.